என்னடா 3 பேர் மூஞ்சி ரொம்ப உம்முன்னு வச்சுருக்கீங்க? 2 வாரம் ஸ்கூல் லீவ் பத்தலையா? நான் கொடுத்த ஹோம் ஒர்க்லாம் செஞ்சிட்டிங்களா? என்ன வாயில் என்ன கொழுக்கட்டை வச்சுருக்கீங்க? என்ன லீவ் உங்களுக்கு இன்னும் வேணுமா? கொடுத்த ஹோம் ஒர்க்லாம் செஞ்சிட்டிங்களா? வாயை வந்து பேசுங்கடா. நாங்கள் லூசுமே தொண்டை கீழே கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். போன வாரம் ஸ்கூலு முடிகிறப்ப நீங்கள் என்கிட்ட ஒன்று கற்றுக் கொடுத்தீங்க. ஓ, நான் படித்ததுன்னா முடிச்சிருக்கீங்களாடா? இது சொல்கிறதுக்கு தான் பயப்படுறீங்களா? நான் என்ன படித்து கொடுத்தேன் சொல்லுங்கள். நிறைய படித்து கொடுத்துருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நிறைய கற்றுக் கொடுத்துருப்பேன். என்னென்ன படித்தீங்க சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்க, யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ண முடியலனாக்க ஒரு 4 வாரத்தாச்சும் ஆறுதலாக பேசணும்னு சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன். யாருக்கு போய் நல்லா ஆறுதல் சொன்னீங்க? யார் கஷ்டப்பட்டா? யாருக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே ஒருத்தர் தற்கொலை பண்ணுறதுக்கு வந்திருந்தாரு. அச்சோ, நீங்கள் ஆறுதல் சொல்லி காப்பாற்றிட்டீங்களா? அவர் அவங்கள குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்து தானே ஒரு இடத்துல விட்டுட்டு அவர் இங்கே தற்கொலை பண்ண வந்தார். பயப்படாதீங்க மிஸ். நாங்கள் அவர்கிட்ட போய் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்டோம். குடும்பத்தை தனியாக தவிக்க விட்டு போகிறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டோம். நல்லாதான் புத்திசாலித்தனமாக பேசியிருக்கீங்க. நாங்கள் சொல்கிற கேளுங்க மிஸ். நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு எப்படி மனசு வச்சு குடும்பத்தை தனியாக தவிக்க விட்டுட்டு நீங்கள் போகிறது அப்படின்னு. நீங்கள் செத்து போயிட்டா உங்கள் குடும்பம் கஷ்டப்படும். 3 பேர் நல்லது தானே பண்ணியிருக்கீங்க. அந்தமாரி புத்திமதி சொன்னோம். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அவரை தனியாக தற்கொலை பண்ணல, அவர் குடும்பத்தார கூட்டிகிட்டு வந்து தற்கொலை பண்ணார். அதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம். என்னது? ஆனால் என்னன்னா, அவங்க செத்து போனது பேப்பரில் வந்துச்சு. ஆனால் எங்கள் 3 பேர் அந்த பேப்பரில் வரல. அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது இந்த 2 வாரமாக. கவலையில் நாங்கள் எந்த ஓன் போக்கும் செய்யலை மிஸ். நாங்கள் கிளம்புறோம் மிஸ் வீட்டுக்கு. குடும்பத்தையே தற்கொலை பண்ணி வச்சுட்டு பேச்சை பாரு. அதுவும் கிளாஸு கட்ட அடிச்சுட்டு போயிட்டாங்க. இனிமேல் என்னத்தை உருப்பட போகிறாங்கன்னு தெரியல.